வெல்கம் பேக் டு எஃப்எஸ்ஆர் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிறப்பான தரமான செய்கை மேட்ச் தாங்க பார்க்க போகிறோம். கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சுங்க. நான் கிளாஸ் ஸ்குவாட் ஆடினாலே சிரிப்பாக இருக்கும். அது வேறு என் பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், இந்த மேட்ச் நீ போய் ஆடுறா திறமந்தா நீ. நான் வேறு ஆடி 2 மாதம் ஆகுது, கையில் சுத்தமாக வரல. இப்போ தான் ஆடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயே அவனும் ஒருத்தன் சவுண்ட் வரான், கோயங்கோயவனி எவனே தெரியல. சைக்கோ ஆரம்பத்துலேயே இப்போலாம் சவுண்ட் வர்றாங்க, அவன் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அவனை விடுங்க, நம்ம மேட்ச்சுக்கு போகலாம் வாங்க. எனிமீஸ் எங்கடா இருக்கீங்க, வாங்கடா. இதில் ஒன்ட்டா வாங்கடா, இது ரொம்ப நாள் ஆகுதுடா, கை நம்ம நம்பிடுறா தப்பால். நீங்கள் கேட்காதீங்க கைஸ், என்னடா இது 2 மாதம் ஆடி அதுன்ற அதுக்குள்ளே ஒன்டாப்பில் அடிக்கிறேன்னு பார்த்தீங்களா? இதுதான் நான் பாட்டுக்கிட்டே அடி வாங்குறேன் கைஸ். ரிவே பண்ணுறா, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவே பண்ணுறேன் கைஸ். சூப்பர், அப்போ தான்டா நீ இருக்கணும். இந்த மாதிரி பண்ணால் எப்படி கைஸ் மேட்ச் ஜெயிக்கிறது? பக்கத்தில் வேறு ஒருத்தன் சவால் விட்டுனுறான், மேட்ச் ஜெயிப்பியாடான்னு. சரி அது நம்ம ஜெயிச்சிடலாம் கைஸ், எல்லாம் நம்ம கையில் இருக்குது. நம்ம பெரிய ப்ரோ பிளேயர் நினச்சின்னு ஆட வேண்டியது தான். நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதாவது அந்த MP40 ஸ்பின் பண்ணும்போது அது என்னென்ன கர்ணாக்காரன் எனக்கு பண்ணால் எனக்கு என்ன லாஸ் ஆகிடுச்சு, என்ன ப்ராஃபிட் ஆகிடுச்சு, நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலில் இருக்கும், அதை போய் பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆனால் டைமண்ட் ஆனால் 1000 டைமண்டை கரைச்சிட்ருப்போம் அது மாதிரி. ஆனால் ஜாலியாக போயிருக்கும், அந்த வீடியோ ஃபுல்லாகவே ஜாலியாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலில் தொட்டு பாருங்கள். இந்த ரவுண்டில் MP5 எடுக்க மாட்டேன், வேறு வழியில் அந்த கந்தை எத்தான் ஆகணும். இவன்றா கோமாளி, டேய் இங்கே ஒருத்தன் நின்றுக்கிற, நீ என்னடா அங்கே சர்வே வச்சுன்னுக்கிற பாட்டு யாருக்கு அவன் எனக்கு மேலே பெரிய ஆளாக இருப்பான். டேய் டப்பா இப்போ தான்டா அவனை சொன்னேன், அதுக்குள்ளேயே நம்ம டீமேட்டில் ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணான். என்னடா பண்ணுவீங்க டேய் நீயாவது ஒழுங்காக ஆடுங்கடா. நான் ஒழுங்காக ஆட மாட்டேன்டா, நீங்கள் தான்டா ஒழுங்காக ஆடணும். ஏன்னா நான் ஏறி போய் அடிக்கிறேன், என் பின்னாடி வாங்க, நான் டேமேஜுக்கு தான் ஓசியில் வச்சுருக்கேன். சரி ஓசியில் தாண்டா அடிக்க சொன்னேன், அது கூட மாட்டா அடிக்க மாட்டேன். முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இந்த ரவுண்ட். நாமும் சூப்பராக அடி, நல்லா பண்ணுறீங்க. இப்போ தான் பண்ணோம், உங்களை நம்பி வந்ததுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ நல்லா சிறப்பான தரமான சம்பவமாக பண்ணிட்டீங்க. இப்போ தெரிஞ்சிச்சில்ல அட பாவி, அப்போ நான் தான் அடிக்கணுமாடா. நான் வேறு விளையாடி 2 மாதம் வந்துடும், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பரவாயில்ல கைஸ், நம்ம மனசில் ஒரு மின்சச்சவங்க நினச்சின்னு நம்ம பெரிய ஆள் நினச்சிக்கலாம். நம்ம வேறு ஏக்கி எத்தாச்சு, நம்ம பெரிய ஆள் தான் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒன்று ஆரம்பிச்சிடும் புதுசாக, அதாவது வாரம் ரெடீம் கோட் கொடுக்குறது. நம்ம போன வாரம் ரெடீம் கோட் கொடுத்துருங்க கைஸ். அந்த ரெடீம் கோட் வந்து ஒருத்தர் 2 பேர் யூஸ் ஆகிடுச்சு போல. அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா கமெண்ட்டில் சொன்னாங்க. அதேமாதிரி நம்ம அடுத்த சண்டே என்ன போடுவோம்னா மறுபடியும் ரெடீம் கோட் போடுவோம். உங்களுக்கு வேணும்னா அந்த ரெடீம் கோடை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு அதில் ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, இந்த மாதிரி 2 ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். அதுக்காகவே நான் அடுத்த வீடியோவில் திரும்பி நான் இன்னொரு ரெடீம் கோட் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இது ரெடீம் கோட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை தொட்டு நீங்கள் ரெடீம் கோட் போட்டுக்கலாம். அது என்னென்னா ஃபஸ்ட்டு 3 பேருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் ஒர்க் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு ப்ரோன்னு. ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும்ல. அதில் மேக்ஸிமம் அது ஒர்க் ஆகும். ஏன்னா அது அந்த கோடு கரெக்டாக இருக்கும்ல. நீங்கள் கோடு ஒரு மாதிரி கரெக்டாக போட்டிங்கன்னா கூட பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளோட கோமாளி அவனோ ஒருத்தன் நம்மகிட்ட அடி வாங்கிட்டான் பாட்டு மாரி. வெளில போடா டேய் டீமேட், நீங்கள் அவன் ஒன்று அடிக்கணுமா அவன் நான் தான் அடிக்கணுமா? அவனே அடிச்சாங்க கைஸ், அவன் தான் இந்த ரவுண்டு போச்சு. இன்னும் 2 ரவுண்ட் தான். இந்த 2 ரவுண்ட் அடிச்சுன்னா என் ஃப்ரெண்டு மஞ்சள் கரியத்தை பூசிடலாம். அவன் என்ன சொன்னான், பூயாவே அடிக்க முடியாது நானா? அதுக்காகவே நம்ம பூயாச்சு, நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டணும். நம்ம தான் MP40 லெஜெண்ட் ஆச்சு. MP40 எடுக்கலாம் வாங்க. UMP வேணாம், எனக்கு MP40 தான் வேணும். எனக்கு ஃபஸ்ட்டுலாம் MP40 கேட்டிங்கன்னா நான் UMP தான் நான் தொடுவேன். ஆனால் அதுவே நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா MP40 UMP கேட்டால் MP40. என்ன தான் MP40யில் பவர் குறைச்சாலும் சரி ஏற்றனாலும் சரி MP40. அது காரணம் ஒன்று தான், உங்களுக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த எவோகன் MP40 அது என்னவோ தெரியல. எனக்கு கன்று எனக்கு நார்மலாகவே ஒரு கன்னுக்கு நல்ல ஸ்கின் இருந்தால் தான் நான் விளையாடுவேனே. ஏன்னா நான் ஒரு பாட் அப்படி நானே சொல்லிப்பேன் கைஸ். எனக்கு அதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை. எனக்கு அதேமாதிரி MP40 நல்ல ஸ்கின் வச்சுக்கிறதுனால, நல்ல ஸ்கின்னோ எனக்கு ஸ்கின்னில் இது வரைக்கும் நான் ஸ்கின் வச்சில்ல, இந்த ஸ்கின் வச்சுக்கிறதுனால எனக்கு இந்த ஸ்கின்னில் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்தீங்களா பாட்டு கூட அடி வாங்குது. ஓசியில் தரலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அவங்க நான் கஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, அந்த 2 பேராவது என் கையில் காலியாக அவங்களாம் என்னன்னு தெரியல. டே பாட்டு எங்கடா இருக்கிறீங்க 2 பேரும்? வாங்கடா தம்பி, நீ முதல்ல ஏறு, உன்னை எவனா ஆச்சாலும் நான் பார்த்துறேன், ஓசியில் தட்டிடுறேன், நீ போ. இங்கே எவனும் இல்லையா? சப்போ நான் என்னென்ன போய் அடிக்கிறேன், நீ அங்கே போய் வச்சுன்னு. இப்போ எனிமீஸ் என்னடா என்னை விட்டு நீங்கள் எப்படா சொல்லலாம்? அடப்பாவி டேய் நான் சும்மா ஒரு பேச்சு சொன்னேன், அதுக்குள்ளேயே நான் அச்சிடாதீங்கடா. எனக்கு கில்லு தாண்டா வேணும், நீ காலியாடா ஓசிக்கிறான் அவ்வளோ தான். நைஸ், அப்போ தான் ஓசி தரேன். இன்னும் ஒரே ஒருத்தாண்டா, அந்த 1 கிலோ இன்னும் ஊற்றுருங்கடா.
அந்த 1 கிலோ குத்தினா நான் எம்மா வருவேன்டா. டேடே முடிஞ்சிச்சு. அந்த 1 கிலோ உனக்கு கொடுப்பேனான்னு கேட்குறாங்க அவன். இந்த மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கில்லு வேணுமே. நீ லாஸ்ட் ரவுண்டு, இந்த ரவுண்டு எப்படியா ஜெயிக்கணும். 3-1. என்னடா இது, நம்ம நல்லா ஆடுறோமா இல்லை நம்ம டீம்மேட் நல்லா ஆடுறாங்களா இல்லை ஆப்பனண்ட் ஒழுங்கா இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். 3-1 இருக்குது. அது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு தேவை மேட்ச் ஜெயிக்கணும். நம்ம வேறு ஏகே MP40 வச்சிடும். என்னடா இது, அதுக்குள்ளே இங்கே பந்து வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா அவன் உடைய மாட்டாங்க கைஸ். அதனால தான் நானே பாதியிலே கட் பண்ணேன். விரியாவது எவ்வளோ நேரம் நானும் பார்க்குது. அனைத்து ராஜதந்திரம் யூஸ் பண்ண போகிறேன். கிரானைட் எல்லாத்தையும் போட்டு என் முன்னாடி என் தலைவன் நானும் போட்டுவேன்டா. நீ என்னடா பொறுத்தேன்னா இன்னைக்கு இதான் எனக்கு பிடிக்காத விஷயமே. இப்போ அங்கே ஒருத்தனால பார்த்தீங்களா, அங்கே ஒரு பாட்டு எடுத்தானா இங்கே ஒருத்தங்கிறானா. இப்போ நான் இவனை அடிக்கலான்னு வெளில வந்தேன்னா அங்கேருந்து அடிப்பான். இப்போ நான் அவனை அடிக்கணும்னு வந்தேன்னா இங்கேருந்து அடிப்பான். இதுதானப்பா நான் உங்கள் பேச்சுக்கே வரலடா. நான் பின்னாடி போகிறேன்னா அதுக்குள்ளே நான் ஆகிட்டாங்க கைஸ். சரியான வெறுப்பு கைஸ். இவங்க சுற்றி போட்டு அடிக்கிறாங்க. இந்த பாட் எப்போ ரிவே பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி பண்ண அவ்வளோ முடிஞ்சிச்சு தெரியும். ஏண்டா ஒரு பேச்சுக்கு சொன்னேடா 3-1 ரிவெஞ்சாடா எடுக்கிறீங்க கைஸ். நான் பாட்டு நினைக்காதீங்க கைஸ், நம்மளே கதற விட்றாங்க. இருந்தாலும் நான் MP40 தான் எடுப்பேன். ஏன்னா ஏகே கூட நான் விட்டுருவேன், MP40 விடவே மாட்டேன். ஏன்னா MP40 நான் ஸ்கின் வச்சுக்கிறேன். உங்களுக்கு இதேமாரி இந்த ஸ்கின் எத்தனை பேர் கட்சிதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி உங்களுக்கு இந்த ஸ்கின்னு பிடிக்குமா இல்லை கோப்ராவை பிடிக்குமான்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கின் தான் பிடிக்கும். ஏன்னா கோப்ரா என்கிட்ட இல்லை, அதனால் எனக்கு இதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கோப்ரா ஃபேவரட்டாக இருந்ததுன்னா ரெட் கலர் ஆட்டில் கமெண்ட்டில் அடுங்க. அப்படி இந்த MP40 உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா ப்ளூ கலர் ஆட்டை தெரி கொடுங்க கைஸ். கோப்ரா ஜெய் தான் இல்லை இந்த குரோமாசோமிக் MP40 ஜெய் தான் பார்த்தேன். என்னடா குரோமாசோமிக் சொன்னால் அந்த கன்னோட பேர் தான் கைஸ் போட்டுக்குது. எனக்கே தெரியல, நாங்கள் மேலே பார்த்தா தெரியுது அந்த கன்னோட பேர் இது குரோமாசோனிக்னு. ஏதோ ஒரு என்னடா பேர் வச்சுக்கிறீங்க உங்கள் என்ன கச்ச பேரில் இஷ்டத்துக்கு. அதாவது எங்கேயாவது பார்த்துருப்பாங்க போல் அந்த பேர். சரி தூக்கி எங்கே சும்மாங்க நம்ம இருந்தால் நல்லா இருக்காது கண்ணுக்கு வச்சுருவேன். இவன் வேறு ஆஃப்லைன் பாட்டு. இவன் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்தே ஆஃப்லைனுக்குறான் கைஸ். டேய் நீ யாரா நீ? எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு கைஸ். அவன் மேலேருந்து சர்வே பண்ணி அடிக்கிறாங்க கைஸ். இந்த ரவுண்ட் நம்ம நான் போனால் போது ஏறி போயான்னா எனக்கே நான்லாம் லாங் ரேஞ்ச் ஆனால் நீங்கள் நிற்பீங்களாடா டி கைஸ். நான் லாங் ரேஞ்ச் ஆடி நீங்கள் பார்க்கலையே, இப்போ பார்ப்பீங்க லாங் ரேஞ்ச் எப்படி ஆடின்னு. நான் வேறு ஏகேக்கு ஸ்கின்னு வர வச்சுக்கிறேன்ல பாருங்கள். அந்த பாட்டை லாங் ரேஞ்சில் வச்சு சூற விட்றான் இன்றைக்கி. என்னையே லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்கிறான், சர்வே பண்ணி அடிக்கிறான். அதுவும் எது மாதிரி நான் பாட்டு சிவனேன்னு வந்தேன். அந்த ஆஃப்லைன் பாட்டை நான் பாட்டு அசுத்து போகிறேன். நீ எதுக்குறா நடுவில் வர? இந்த பர்றான் தூங்கி இந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டல. இப்போ பாரு இந்த சிங்கம் என்ன நான் வேலை பண்ணது மட்டும் பாரு. பேரே சிங்கம்னு வச்சுக்கிறேன். நான் அப்போ நான் எவ்வளோ பேர் எறா பாப்படா இன்னைக்கு அப்போ தான்டா. டே நீ என்ன வேணா அச்சுக்கோடா மானை பாரு. இப்போ நான் இங்கே ஒரு குளோவால் போடுவேன், நீ எப்படி இங்கே வருவேன் பாருண்ணா. நான் தான் லாங் ரேஞ்ச் ஆடி நீங்கள் பார்க்கலையா? மானை விரி ஏற்றிட்டீங்களா பாடுறா. போ மானை நீ எவனுமே இல்லை, எல்லாருமே டேமேஜ் தான். நீ எப்படி இங்கே வரலாம்? ஓடு 1 மானை. டேய் மணி காலியா அவள் தான் 2 மானை போடு 2 நீ வேறு ஓசிக்கல போடு. அது இல்லை மானை முதல்ல கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவான். அந்த பாட்டை நான் தான் நடிப்பேன். 1 மானை அந்த கிலோ அவள் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன்டா இன்னும் வெறுப்பேற்றிட்டீங்களா பார்த்தீங்களா கைஸ்? அதுதான் சிங்கத்தை வெறுப்பேற்றக்கூடாது. ஏன்னா பேரே சிங்கம்னு வச்சுக்கிறேன்னு சரிங்க. இங்கே ஒருத்தன் நான் கை தவிச்சுன்னுக்கிறேன். நான் என்ன கதற விட்டுமே, நான் அவனை கதற விட மாட்டேன். அதனால் நான் ஒரு நாள் ரிவே பண்ணி விட்ருவேன். ஒரே ஒருத்தனாக அந்த பாட்டு. டேய் நீங்கள் அடிக்கிறீங்களா? நான் அடிக்கிட்டா எங்கே சோ நானே இருந்தேன். பாட்டு எங்கே? அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு கைஸ். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.